எப்ஸ்டீன் கோப்புகளில் இடம்பெற்ற அமெரிக்க அதிபர் டிரம்பின் புகைப்படம் மற்றும் பெயரும் சமூக வலைதளத்தில் அதிகம் பகிரப்பட்டு எதிர்வினை கருத்துக்களை பெற்று வருகிறது. எப்ஸ்டீன் கோப்புகளில் புதிதாக வெளியிடப்பட்ட ஆவணத்திற்கு விளக்கமளிக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் டிரம்பும் அதன் நிர்வாகமும் தான் எப்ஸ்டீன் கோப்புகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. எப்ஸ்டீன் கோப்புகள் பற்றியும் சிறுமிகளுக்கு நடந்த கொடூரத்தை பற்றியும் தான் இன்று இந்த உலகமே அதிகம் பேசி வருகிறது. குறிப்பாக பொது பார்வைக்கு நல்லவர்கள் போல் தெரியும் பலரின் முகத்திரை கிழிந்து எவ்வளவு கீழ்த்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உலகத்துக்கு இது காட்டியது. எப்ஸ்டீன் கோப்புகள் அமெரிக்க நீதித்துறையால் வெளியிடப்பட்டது. இதில் உலக நாட்டு தலைவர்கள் முதல் பிரபலங்கள், தொழிலதிபர்கள் வரை பலரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாலியல் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் ட்ரம்ப் இருக்கும் புகைப்படங்கள், வீடியோக்கள், மின்னஞ்சல்கள் வெளியாகி தற்போது வரை அதிகம் வைரலாகி மக்கள் மத்தியில் எதிர்வினை கருத்துக்களை பெற்று வருகிறது. இந்நிலையில் ட்ரம்ப் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடனான உறவை துண்டித்து விட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் தெரிவித்ததாவது: அதிபர் ட்ரம்ப் எப்போதும் நிலையாக இருக்கிறார். ஜெஃப்ரி எப்ஸ்டீனை மார்கே-லாகாவில் உள்ள தனது கிளப்பில் இருந்து வெளியேற்றினார். ஏனெனில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு மோசமானவன். மேலும் இந்த கோப்புகளில் பெயரிடப்பட்ட பலரை போலல்லாமல் அதிபர் ட்ரம்ப் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடனான தனது உறவை துண்டித்துக் கொண்டார். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மற்றும் அவரது கொடூரமான அருவருப்பான குற்றங்களுடன் தொடர்புடைய இந்த கோப்புகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதில் அதிபர் ட்ரம்பும் நிர்வாகமும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுகிறது என்று தெரிவித்துள்ளார்.